வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அப்பாஸ் அராக்சி அவர்கள் பாகிஸ்தான் வர வாய்ப்பு இருக்கிறதா போயிட்டுருக்கு. ஒரு பேச்சுவார்த்தை முடிவை நோக்கி இது மாதிரி ட்ரம்ப்பாக தான் நாங்கள் பேச போகிறோம்னாரு. சரி, என்னென்னு பார்ப்போங்கிற நிலைமைக்கு இந்த பக்கம் வந்திருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் வரல. அந்த மாதிரி தெரியல. ட்ரம்ப் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பைத்தியம் பிடிச்சி போச்சுன்றது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போய் ட்ரம்ப்போட கீ இப்போ இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப்பை டம்மி பீஸ் ஆக்கி ஒரு பொம்மையாக்கி விட்டாங்க. பென்டகனில் அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவிட முடியாது ட்ரம்ப்னால். அந்த கோடை பிடிக்கிட்டாங்க. கோட்வேர்ட்னா அந்த கீ இது இருக்கும் இல்லையா, அதை பிடிக்கிட்டாங்க. பல லெவல் லாக் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அது பாஸ்வேர்டை பிடிக்கி விட்டாங்க. அதை தொடர்ந்து ட்ரம்ப் என்ன பண்ணான், தானே நேற்று அப்படி யார் சொன்னால் நான் முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டரை கேள்வி கேட்க விட்டு, இந்த ஜெயலலிதா இதிலெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் அப்படின்னா இல்லை கேள்வியை கேளுங்க. ஒரு ரிப்போர்ட்டர்லாம் இருந்தாப்புல இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இப்போயும் ஜெயலலிதாவே வெக்கப்பட வைப்பாங்க. கேள்வி கேளுங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ். அது நடந்ததே 3 வருஷத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் அந்த அம்மா கொடுத்துச்சு. அம்மா உங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குமா, அம்மா உங்கள் ஆட்சியில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு புகழ்ந்துட்டே இருந்தேன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டு சொல்லு. இல்லை நீங்கள் கேள்வி, அந்த ஆள் பேரை சொல்லணும், நீங்கள் கேள்வியை கேளுங்க. ஓகே, கேள்வி கேளுங்கண்ணா. இல்லைம்மா உங்கள் ஆட்சி சிறப்பாக போகுதுமா, அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் முடித்தான் ரிப்போர்ட்டர். அவன் இந்த மாதிரி பண்ணிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடிக்கணக்கில் எல்லா மினிஸ்ட்ரிட்டையும் போய் காசு. இந்த மாதிரி ஆட்களில் டெல்லி வரைக்கும் செல்வாக்கு உள்ள நபர் அந்த நபர். அந்த மாதிரி ட்ரம்ப் ஆளை வச்சே கேள்வி கேட்க சொல்கிறாங்க. அவங்களே திட்டு வாங்குற மாதிரி. அணு ஆயுதம் யார் சொன்னா? இடியத்தனமாக கேட்குறீங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்த நான் சொன்னேன்னா, நான் எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா பிடிங்கிட்டாங்க, சாவியை பிடிங்கிட்டாங்க. முதல் நாள் நைட்டு அவனுடைய பாஸ்வேர்டை பிடிங்கிட்டாங்க. பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை. அப்போ ஒர்க் ஆகலைன்னொடனே அடுத்த நாள் கேள்வி கேட்க விட்டு அவரே பதில் சொல்கிறார். இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. நான் இல்லை, நான் ஒரு நாள் சொன்னதில்லை. இது இப்போ நாங்கள் அணு ஆயுதம் இல்லாமையே நாங்கள் ஈரானை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிட்டப்பட்டேன். எல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் என்ன சார், இந்த தெலுங்கு படம் டப்பிங் மாதிரி ஒன்னடிக்கு எதுக்குடா கட்ட என் கையே போதும்டா அப்படின்ற மாதிரி இறுக்கி ட்ரெயினில் பார்த்து ட்ரம்ப்பை காமெடி பீஸ் ஆகி நாரடித்து அசிங்கமாகி அமெரிக்கா கேவலப்பட்டு வாழ்நாளில் சரித்திரத்தில் இல்லாத கேவலம் பட்டுருச்சு அமெரிக்கா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த பேச்சுவார்த்தைன்றது அராக்சி போகிறாரு, என்ன சொல்லி தொலைஞ்சாங்கன்னு தெரில. பாகிஸ்தான் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பேமெண்ட் கிடைக்கும். இப்போ இட புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க, பேசி முடிச்சிருவாங்க. இப்போ அவர் 4,60,00,000 சொல்லுவான். இவன் கடைசியாக 40 லட்ச ரூபாய்க்கு நிற்பான். புரோக்கர் பதறிடுவான். ஏன்னா ஒரு 10 ரூபா நம்ம கடைசியாக சொன்னோம், ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்கள், கொடுத்துட்றோம். இல்லைன்னா என்கிட்ட வராதிங்க முடிச்சிருக்கேன்னு இப்போ பதறிடுவான். ஆனால் வேணாங்க, நான் இது 40க்கு மேலே 5 பைசா தரமாட்டேங்கும் போது, 4.25 கோடி சொத்தை 5 லட்ச ரூபாவில் நிற்கிறாங்க போது அவனுக்கு தூக்கமும் வராது, பதறம். ஆனால் இல்லை, நான் நல்ல இந்த இடத்த நீங்கள் மட்டும் வாங்குங்க, நான் விற்று தரேன், அப்படி கைமாற்றி விட 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏன் இது பண்ணு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் சொல்கிறத வச்சு தான் சட்டமா, நான் சொல்கிற ரேட்டு கொடுக்க சொல்லுங்களா, வேணாங்க, வேறு இடம் பாருங்க. புரோக்கர் பதறுவான். போய் இத்தனை தடவை அலைஞ்சு இடத்த காமிச்சு உனக்கு பண்ணி போய் 4.25 5 லட்ச ரூபாவில் இடிச்சு நிற்கும் போது 50 லட்சம் இடிச்சா கூட அவனால் மனசு தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானில் என்ன பண்ணுறாங்க, என்ன பேச்சுவார்த்தைன்னு வந்தாங்க, திடீர்னு வர்றாங்க, கிட்ட வந்தோடனே 2 பேரும் ஓடி போயிட்டாங்களே. இப்போ நமக்கு பேமெண்ட்டை போட முடியாது, எதையாவது கேட்டு வாங்கலான்னு பார்த்தா ஆமாம், இவன்ட்ட என்ன 2 கப்பலும் அவன்கிட்ட ஏதாவது காசை வாங்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ட்ரம்ப் அங்கே போய் சும்மாலாம் வாய விட்டுறானே, நாசமாக போகிறவன், நாளைக்கு காலையில் பேச்சுவார்த்தைன்னு சொல்கிற நேரத்தில் ஜேடி வேன்ஸை போவேனான்ட்டானே, பதற விடுறேன் பாகிஸ்தானை. அது மாதிரி 2 பேரும் இராணுவ தளபதியும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான். இவனும் ஷபாஸ் ஷெரீஃபெல்லாம் கோட்டோடையே தான் தூங்குறாப்லையா, எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, டப்புன்னு அப்படி எந்திரிச்சு போட வேண்டியதான் பேச்சுவார்த்தைன்ட்டாங்க. காலையில் ஃபோன் பண்ணாலும் பண்ணுவான். ட்ரம்ப்னு தலைமாட்டில் ஃபோனை வச்சு ஹாட்லைனை வச்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு எதாவது அராக்சியை கூப்பிட்டுருப்பாங்க வாங்கன்னு. நான் எதுக்கே வரணும் அப்படின்போது பாய் வாங்க பாய் கொஞ்சம்
ஏதாவது வந்து பண்ணி விடுங்க பையன், ஒரு 2 ரவுண்டு இதாச்சுன்னா கூட ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம் நாங்கள் அப்படிங்கும்போது அப்படி தான் போயிட்டுருக்கு. வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு வந்துட்டு மட்டும் போனால் போதும்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் ஈரான் அதுக்கு தயாராக இல்லை. இதெல்லாம் இருந்தால் சொல்லு வரேன், நீ வேணால் பேசு அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதனால் ஷாபாஸ் ஷரீஃப் வந்து அப்படியே ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இட புரோக்கர் மாதிரி இழந்துருக்காரு. ஆனால் ஷாபாஸ் ஷெரீஃப் இதில் தோத்துறணும்னு இங்கே இருக்கக்கூடிய நம்ம சங்கிகள் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்கல்ல, கட்டாயம் பாகிஸ்தான் இதை செஞ்சிடக்கூடாது. அதாவது பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்னா மித்தவனை பார்த்து பொறாமப்பட மாட்டான். ஒருத்தன் 10 பவுன் செயின் 50 பவுன் மோதிரம் போட்டு இதை போட்டு போயிட்டு இருப்பான், அவனை பார்த்து பொறாமப்பட மாட்டான். பக்கத்தில் உட்காந்துருக்க பிச்சைக்காரனை பார்த்தா மட்டும் ஒரு செகண்ட் இப்படி திரும்பினா அவன் தட்டில் 10 ரூபாயை போட்டு போயிட்டான் பாரு, நாசமாக போகிறான், நமக்கு போடாமன்றான். அவன் அந்த 10 ரூபாயில் தான் வந்து இது பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அவனே ஒரு பிச்சைக்காரன். இப்போ இவங்க சங்கிகள் என்ன பண்ணுவான், அவனை பார்த்து தான் பொறாமப்படுவாங்க. இல்லை நம்ம ஒரு பெரிய ஆள் இந்த பிராந்தியத்திலே இந்த கண்டத்திலே அப்படிங்கிறதெல்லாம் பில்டப் கொடுத்து வச்சுருக்கும் போது இப்படி ஆச்சுன்னா ஒரே ஃபோனில் ரஷ்யா உக்ரைன் வர நிப்பாட்டலாம். ஆனால் அது நிற்கல, அது பாட்டுக்கு நடந்து தானே இருக்குது, எங்கேயும் நின்றுச்சு. சொல்லிக்கிற வேண்டியது போகிற நாட்டில் 2 பேர்ட்டையும் ஜி பேசுவார், பேசினார். ஆமாம் 2 பேரும் பேசுவார். அவனு பேசுவான், சில பேர்லாம் 2 ஃபோன் வச்சு பேசுவான். இதை பேசிட்டு இருக்க இன்னொரு கால் வந்துடும், அப்புறம் ஒரு நிமிஷம் லைனில் இருங்கன்னு சொல்லிட்டு இதில் பேசுவேன். அந்த ரேஞ்சில் இருந்தார் ஜி. இப்போ முதல்ல அப்படி 3 கால் ஜி, அங்கே ஒரு கால் வருதுன்னு சரி இது ஒரு 1 மினிட் அப்படின்னு அதை எடுத்து பேசி அந்த ரேஞ்சில் இருந்து ஜி இப்போ கட்டில் கடியில் படுத்துருக்காரு. ஃபோன் வந்தால் நான் இருக்கேன்னு சொல்லிடாத. இதில் நடுவில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் நரகத்தினுடைய குழி, ஹெல் ஹோல் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னதுக்கு ஏன் கண்டிக்கலை அப்படின்னு போட்டு எல்லாரும் இங்கில உலுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை ஒரு 2 நாள் கழித்து இது வந்து சரியான வார்த்தைகள் கிடையாது, இது ரொம்ப தவறான. அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டான். புரியுது, நரகத்தின் குழின்னு சொன்னோன்னே இவங்க பெருசாக பையன் யாரை விட்டு பேட்டி கொடுக்குறதுன்னு பார்த்தாங்க. ஜெய்சங்கர் ஃபோனே எடுக்கலை போல், இங்கே படுத்துட்டாப்புல போல், ஆளை காணா. சரி அப்போ யாருன்னா இப்போ அந்த இவன் செக்ரட்டரி இருப்பாப்புல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரந்தீர் ஜெய்ஸ்வால். ஆமாம், அவரும் இல்லைன்னொடனே அப்புறம் ஆஃபீஸ் பாயை கூப்பிட்ருக்காங்க, இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். சார் நான் கொடுத்தா ப்ரெஸ் வரமாட்டாங்கன்னு. சரி டெப்டி செக்ரட்டரி யாராக கூப்பிட்டு ட்ரம்ப்புக்கு கண்டனம் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னு சொல்லி அவன் போய் சொல்லிட்டு வந்திருக்கான். அதை கண்டனத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அங்கேருந்து வந்து நைட் ஆகிடுச்சு. அங்கே பகல், இங்கே நைட் ஆகி தூங்கி எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. ட்ரம்ப் வந்து இந்தியாவை அருமையான நாடு, மோடி எனக்கு நல்ல நண்பர் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் செய்வாப்புல. அதுக்கு தான் சொல்லிக்கல ஜி, அதை தாண்டா சொல்கிறேன், 2 நாள் வெயிட் பண்ணுங்கடா, அவனே வாபஸ் வாங்கிடுவான், ஏன்டா போட்டு உயிரை வாங்குறீங்க, ட்ரம்ப் இன்னைக்கு அறிக்கை கொடுன்றீங்க. பார்த்தியா ஜெய்சங்கர் தலையிடவே மாட்டாப்புல. 3 நாள் எதாக இருந்தாலும் 3 நாளைக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க. ரிவர்ஸ் ஆயிடும். வேறு 1 மாதம் நீங்கள் யாரை போட்டிங்க அப்படின்னா வேறு மாதிரியா போயிடும், உலக போரே நின்று போயிடும். அதனால் பேசாமல் இருந்து தொலைங்கடா, ஏன்டா அப்படி கத்துறீங்க அப்படின்னு ஒரு ஜென் மனநிலைக்கு ஜி வந்துட்டார். ஜி எப்பயே வந்துட்டார். இந்த 50% டேக்ஸ் போட்டப்பயே அப்படியே தியானத்திலே தான் உட்காந்துருப்பார். அப்படியே விவேகானந்தர் பாறையில் வந்து உட்காந்தார்ல. ஒவ்வொரு எலெக்ஷன் முடியிறப்ப இந்த எலெக்ஷனுக்கு 28 என்ன பண்ணுவாங்க, நேற்று ஃபோட்டோ எடுத்துருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். போட்டிங்கில் போய் கரெக்டாக வந்து இந்த போட்டு ஓட்டுறவனை கட் பண்ணிட்டு இவரை மட்டும் காட்டுறாங்க. ஏன்னா போட்டு தனியாக போகிற மாதிரி, இவர் மட்டும் போட்டில் உட்காந்து போகிற மாதிரி. அதுவும் துடுப்பு வலிக்காமல் எப்படி போகிறதுன்னு தெரில. அவர் கேமரா வச்சுருக்காரு, போட்டு போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்ற போகிறாங்க தெரியல. என்ன இதுவா சார், பாலச்சந்தர் கூடமா வசந்த கால நதிகளிலேன்னு 2 பேர் இல்லை, அது ஓட்டுறவன் வந்து கவுத்தி விட்டுருவான். அங்கே வந்து இப்போ போட்டிருப்பாங்க, பிளாக் ஹேட் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே படகு இந்த பக்கமே தண்ணிக்குள்ளேயே கூட பாதுகாப்பு படை போய் இருக்கும் பின்னாடி, அதெல்லாம் பின்னாடி போயிருப்பாங்க. இறங்கி தள்ளிட்டு போனாங்கன்னு தெரியல. 10 செகண்டுக்குள்ளே தூக்கணும்ல, இல்லைன்னா மூச்சு அடைச்சிடும். புரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ரெடியாக தான் போயிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கேப். ஏன்னா அந்த பொறி கடைக்கே உள்ளே போய் 3 ஆங்கிளில் கேமரா வச்சாங்க. அது போக பாக்கெட் பொறி தான் சாப்பிட்டாரு. அது பொரியா என்னன்னு பொறி உருண்டையான்னு தெரில. அங்கே அவன் கடையில் வெளியில் போட்டு விற்கிறான் அந்த இதில் வச்சு அதை இடத்துல சாப்பிட்ணும். அவன்கிட்ட பாக்கெட்டில் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க இந்த குர்குரே இந்த மாதிரி இது, அப்புறம் இந்த ஹால்திராம் இது எதாவது வாங்கிட்டு போய் அதை கொடுத்து அதை அங்கே கொடுத்து சாப்பிட்ற கடையிலேருந்து வாங்குற மாதிரி வாங்கி அவனுக்கு காசையும் கொடுத்து பக்கத்தில் இருந்து 100 ரூபா வாங்கி கொடுத்துருக்காப்புல. 100 ரூபாய் நீ வாங்கணும், அதெல்லாம் முடியாதுல்ல, நீ சொல்லக்கூடாது, கட்டாயம் வாங்கணும்னு அவர் இந்த இதில் கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவான். வேணான்னு சொல்லுவான். இந்த 10,000 அவனை எப்படியாவது விரட்டி கொடுத்துட்டேன்னா தான் அவன் கிரகம் கழியும் அப்படின்றான். அவனை கூப்பிட்டு சொல்லுவான். ஒருத்தன் வந்து கொடுப்பான், நீ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடக்கூடாது, 1 மணி நேரம்னாலும் அவனை ஓட விட்டு அவனை அழுக விட்டு வாங்கினேன்னா தான் உனக்கு தோசம். அந்த மாதிரி 100 ரூபாய் ஜி கொடுத்தா அவன் கடைக்காரன் வேணான்றான்.
இல்லை ஜி வந்து என்னென்னா நீ கொடுத்தே ஆகணும், அப்போ தான் எலெக்ஷனில் ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியுன்ற நிர்பந்தம் ஜிக்கு. அவனுக்கு வாங்கக்கூடாதுன்னு போலீஸை வச்சு பின்னாடி மிரட்டுறாங்க, வேணான்னு சொல்லுன்னு சொல்லி. அது ஒரு பக்கம்னு சொல்லி இப்படி மாறி மாறி போய் கடைசியில் அந்த 100 ரூபாயை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஈரான் தரப்பில் இந்த ட்ரம்ப் ஏதாவது சும்மா இல்லாமல் இங்கிட்டு வரேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் சவுதியில் இருக்க உங்க துருப்புகளை தாண்டி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எது இருந்தாலும் மொத்தமாக மட்டமாக்கிடுவோன்னு வேறு நிலைமையோட ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் ஏதாவது லாங்கில் தானே ரெக்கமெண்ட் பண்ணால் இங்கே அடி விழும், அரபு நாடுகளில் உங்கள் இது மொத்தமாக அப்படின்னும் போது அது அரபு நாடுகளுக்கு இப்போ வேறு வழி இல்லையா, ஈரான்கிட்ட சரண்டராக வேறு வழியே இல்லை, சரண்டராக தான். இல்லைன்னா அவன் அடி வாங்குவான், தொடர்ந்து அடி வாங்குவான். ஏன்னா ட்ரம்ப் காப்பாற்றலை. அவன் நாயை நம்பி நட்டாத்தில் இறங்குற மாதிரி பாகிஸ்தானுக்காரன் இடையில புகுந்து காசை வாங்கிட்டு நான் உன்னையை காப்பாற்றுறேன், இவன் போய் ஈரானுக்கு ஏதாவது சண்டை போட்டுருவான். நான் பாகிஸ்தானு கொஞ்சம் துருப்புகளை அது இது பழைய இதெல்லாம் இருக்குல்ல அமெரிக்காவில் வாங்கினது, அதெல்லாம் ஒரு ரேட்டை போட்டு தள்ளி விட்டாங்க. இந்த ஸ்கூல்லலாம் படிக்கும்போது இது முடிஞ்சவொடனே கொண்டு பாதி விலைக்கு விற்றுருவாங்க, புக்கு நோட்ஸு எல்லாத்தையும் விற்றுருவாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானில் ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்ததை பாதி விலைக்கு சவுதி விற்று இதை வச்சு ஈரான் அட்டாக் பாதுகாத்து சவுதி பொலன்னு பழக போகுது. என்ன அவன் F-35 ரக்கையை இதை தனியாக பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போ அவன் வேணான்னு 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த பழையதை கொண்டு போய் அடிக்க சவுதி கொடுத்து அவனும் வாங்கியிருக்கான் பாருங்க, வாங்கி வச்சிருக்கான். வாங்கி வச்சுட்டு சரின்னு எதுக்குன்னா ஈரான்கிட்டருந்து பாதுகாக்கிறாங்களே சவுதியை, இவன் எங்கே போய் பாதுகாக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஒன்ட்டு அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, எதை இழக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை. இப்போ ஷாபாஸ் ஷரீஃப் அழகாக கேம் ஆடுறாப்புல, கஷ்ட காலத்தில் இருக்காங்கன்னா நான் வர்றேன் நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இறங்கி இருக்கிற பழசு போட்டு எல்லாத்தையும் சவுதிக்காக உனக்கு குவைத்துக்கு அதுக்கு ஒன்றுக்கு பாதிக்கு விலைக்கு விற்று ஈரான் பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி அவனையும் கூப்பிட்டு என்ன 2 கப்பல் கொடுங்க, முதல்ல 2 கப்பல் அனுப்புங்க, நான் பேச்சுவார்த்தை. பெட்ரோல் லிட்டரில் விலை எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் இது மட்டும் அனுப்பி விடுங்க. அது எண்ணெய் இருக்கிறது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க எண்ணெயும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா விலையை கொஞ்சம் குறைச்சி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி தான் அங்கே கூட பாகிஸ்தான் 2 கப்பலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணது, நம்ம ஆட்கள் ஹோர்மஸை தரப்பாங்களா இல்லையான்னு இங்கே உட்காந்து பார்க்குறது தான் நம்ம நிலையாக இருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விலை ஏறிடுமா சார்? 29 கட்டாயம். அதுக்கு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சர்ன்னு ஏறும் பாருங்க என்ன மாதிரி ஏற்று. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி $38 இருந்துச்சு, அப்புறம் $42 இருந்துச்சு, இன்றைக்கி $100 தாண்டிடுச்சு. புரியுதா? 3 மடங்கு ஏறி இருக்கும்போது அப்புறம் ஜி எப்படி தான் இருப்பார், ஒரு ஜென் மனநிலையில் தான் இருக்கார். எப்படா முடிப்பீங்க எலெக்ஷனை, இவ்வளோ கேப்பாடா விடுறது? ஞானேஷ்குமாரை கூப்பிட்டு கேட்டுப்பேன், ஏன் அப்படி பண்ணுற, அவங்க பிரச்சனை தான் பிரச்சனை, நாய் அந்த இதில் சொல்லாடி ஏன் கத்துற, நீ கத்துறத விட நாய் கத்துறத விட நீ கத்துறதுல என்ன மாட்டி விடுறோம் போலன்ற மாதிரி ஞானேஷ்குமார் தள்ளி வச்சதில் ஜி மாட்டிடுவார் போல. ஜியால் தாங்க முடியல, இந்த 25-30 நாள் தாங்கினதே. ஏன்னா டபுள் 3 மடங்கு ஆயிடுச்சு பேரல். $42 இங்கே இருக்குது, $118 வரைக்கும் போச்சு. போகும்போது ஜியால் முடியலை, எவ்வளோ தான் இது பண்ணார். அந்த விவேக் வந்து நெஞ்சில் இதை வெட்டிடுவாங்க கோடாலி வச்சு, அப்படி இருந்தாலும் அப்படியே வர்றப்பா நிற்பான். என்ன வலியை தாங்கிட்டு அந்த மாதிரி தான் ஜி இருக்கார். இப்போ கோடாலி நெஞ்சில் பாஞ்சிருக்கு இந்த டீசல் பெட்ரோலு. ஞானேஷ்குமாரை பிடிச்சி என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையால் போயிட்டாங்க. ஏற்கனவே 8 கட்டமாக வச்சதை நீ கேட்டிங்கன்னா 2ஆக சுருக்கிருக்கேன், இன்னும் 8 கட்டன்னு வச்சிருந்தா இன்னொரு மாதம் போயிருக்கும். கஜா நெல் நீங்கள் செத்தே விருப்பீங்க, அதனால் வந்து இதுக்கு வரைக்கும் நீ பாராட்டி ப்ரமோஷன் கொடுத்து இது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கு எதிர்கட்சிக்காரங்க வேறு சும்மா இருக்க மாட்டாங்க, ஞானேஷ்குமாரை தூக்குன்றாங்க. மறுபடியும் ஞானேஷ்குமார் தான் நமக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. மொத்தத்துக்கு ஜியை வந்து முடிக்கணும்னு கூட இருக்கவனே இது பண்ணான்னா அவர் கூட இருக்கிறதுலேருந்து சர்வதேச வரைக்கும் அத்தனை பேராலும் ஜியால் நெருக்கடி பொறாமை அப்படின்னா நம்ம ஜியை பார்த்து அவருடைய வளர்ச்சிக்கு கண்டு பொறாமப்படுறோம். அவருடைய கட்சியில் மூத்தவர்களில் தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் தாங்குறாருல, தாங்கி அந்த ஜென் மனநிலையிலே இருந்து ஓட்டிட்டார்ல. ஓட்டி இந்த போர் நின்று 2 வாரத்துக்கு எடுத்து சாப்பாசரி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு இடையில ஒரு 9 கப்பல் வந்துருச்சு நமக்கு. இந்த சண்டைக்கு இடையில சுட்டிருக்காங்க, வேலி தாண்டிய வெள்ளாடு மாதிரி ஓரத்தில் டோல் கட்டாமல் வந்திருக்காங்க 2 கப்பல். இல்லை சார், நம்ம ஊரில் பைக் போவாங்கல்ல, சைடில் போவாங்கல்ல, அந்த மாதிரி 2 கப்பல் என்ன ஆச்சுன்னா சரக்கு கப்பல் வந்துருக்கு. என்னடா இது போகுதுன்னா அவங்க பார்த்துறேன் ஈரான்கார், இது என்ன 2 கப்பல் சைடில் போகுது, டோக்கன் வாங்கினான்னு வாங்கலை என்னன்னு அவன் சுட்டான்.
ஐயோ அப்பான்னு கதறி அப்போ அந்த ஆடியோலாம் வெளியே வந்து இல்லை நாங்கள் நிற்கிறோம் உன்னை நிற்க தானே சொன்னேன் எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி சரமாரியா எந்த துப்பாக்கி வச்சு ஐயோ அவங்களுக்கு எதுவுமே ப்ராப்பரான இது இல்லை, எல்லாம் குறைஞ்ச விலைக்கு உருவாக்கணும் எல்லா பக்கமும் அடிக்கிறேன். நான் அடித்தா அப்புறம் அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் பேசி கஞ்சி நம்ம கப்பல் தான், கொடி வேறு கொடியாக இருக்குன்னு இருக்காங்க, வாடகைக்கு எடுத்துருக்கவங்க இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா இது ரஷ்யா இந்த கப்பல், அது ஒன்று வந்து ரஷ்யாவோட பார்டரில் இருக்கக்கூடிய கப்பல், இன்னொன்று வந்து பொலிவியாவோ ஏதோ ஒரு கண்ட்ரியோட கப்பல். அப்புறம் அந்த 2 கப்பலே அப்புறம் கொடியை மாற்றி ஏற்றி கொண்டாந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஜிஇ வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொரு நொடியும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்ற மாதிரி தான் வரும். இதுக்கு பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல எதை நோக்கி போகுது ஒருத்தர் இந்த பார்ப்போம். நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் சார்.